ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக இருட்டாக இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிமிஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நான் கொளத்தூரில் இருக்க ஃபிஷ் ட்ரேட் சென்டர், அதாவது மீன் வர்த்தக மையத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஃபிஷ் சேல் பண்ணுற எல்லாருமே ஸ்டால் போட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் ஒரு சண்டே ஈவினிங் போல் தான் போயிருந்தேன். இங்கே பார்க்கிங்க்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர்லேயும் மொத்தம் 3 floors இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளோர்லேயும் 50 to 100 ஷாப்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ அதில் எல்லா ஃப்ளோருமே எல்லா ஸ்டாலுமே ஆக்குப்பை ஆகலை. ஒரு ஃப்ளோர்லையுமே ஒரு 15 to 20, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஒரு ஸ்டாலுமே நிறைய கூட்டம் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. கலராக பேக் பண்ணி அமௌண்ட்லாம் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ குட்டி குட்டியாக கலர்ஸில் வெரைட்டிஸில் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பெரிய பெரிய மீன் கூட இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமே உண்மையாகவே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. 100லேருந்தே ஒரு 6 பீஸு அந்த மாதிரி கொடுக்குறாங்க கவுண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப லைவ்லியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர்ஸ் லைட்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்புறம் நடுவில் ஒரு இந்த மாதிரி அக்வாரியம் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோஸில் இருக்குது. நிறைய ஸ்டால்ஸில் ஆக்குப்பையே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் கூட்டம்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அப்புறம் டெராரியம், அதாவது வாட்டருக்குள்ளே வளர்க்குற மாதிரி பிளான்ட்ஸு அந்த மாதிரி ஸ்டால்ஸ்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் வளர்க்குறதுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ்க்கான ஸ்டால்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் மேலே பார்த்தோன்னா இந்த ஃபுட் ஸ்டாலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே தான் நான் செகண்ட் ஃப்ளோருன்னு சொல்கிறேன். ஸ்டால் பாருங்கள், அங்கங்கே ஒன்று அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் இது பாருங்கள், சண்டேல இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்து நாங்கள் ஒன்றா பார்த்து போயிருந்தோம். ஒரு சில இடத்துல இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ்ஸு, அதாவது ஜெயின்சாட்டிக்கான அந்த செட்டப்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த டெக்கரேஷன் டைப்ஸ்லாம் இருக்கும்ல, ஹோம் டெக்கருக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய அக்வாரியம் செட்டப்ஸு, அந்த மாதிரி வாட்டர் செட்டப்ஸு, அதுலேயும் ஃபிஷ் எல்லாம் விடுற மாதிரியும் லைட்டு. இந்த ஸ்டால் தான் மேலே இருந்துச்சு. இங்கே பெருசாக நல்ல பெரிய பெரிய செட்டப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பேப்பர்ஸ் வர மாதிரி, ஃபவுண்டைன்ஸ் வர மாதிரி, இந்த புத்தா ஸ்டைலில் சைனீஸ் அந்த ஸ்டைல் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 1 lakh வரைக்குமே சொன்னாங்க. அப்புறம் அந்த கூழாங்கல், பிளான்ட்ஸ், வாட்டர் பிளான்ட்ஸு, இந்த மாதிரி டைப்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அது கொஞ்ச நேரம் பொறுமையாக நின்று சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் ஃபிஷ்ஷை விட முடியுமா? 3rd floor பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக இருட்டாக இருக்குது. அவ்வளோதான், மேலே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.